ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பேபிகார்ன் வந்து 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேபிகார்னை வந்து நீள் வாக்கில் கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் வந்து மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு அதையுமே போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றி அதையும் நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கெட்டியமாக இருக்கணும். 65க்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன் வந்து பேபிகார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கார்னெல்லாம் எடுத்து இதுக்குள்ளார போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி லெமன் வந்து அந்த ஜூஸ் எடுத்து இதில் ஊற்றிக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்தய கீரை இது வந்து கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க, இது வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக நான் இது போடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி திட்டமாகவே பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். லைட்டாக ஒரு ஸ்பூன் மாவு எதுனா ஒரு சொட்டு விட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ ஒரு கானாக வந்து எடுத்து தனித்தனியாக அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க, எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், தெரிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது நுரையெல்லாம் கம்மியாகும். ஃபஸ்ட்டு வேகும் போது நல்லா நுரையாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாயில் ஆக அந்த நுரை கம்மியாகிட்ட பிறகு இன்னொரு பக்கம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஃபுல்லாகவே நல்லாவே வெந்துருச்சுனாலுமே நம்ம கரண்டியில் எடுக்கும்போதே தெரியும், நல்லா லைட் வெயிட்டில் இருக்கும், நல்லா அந்த நுரையுமே வந்து கம்மியாயிடும், அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். இது வெஜிடேரியனாக இருக்கவங்க இதை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி